திரு கேசிபி சொல்லுங்க, குறுக்கிட விரும்புனீங்க. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரம், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார சமயத்துல அதிமுக தலைமை தினகரன் கைக்கு வரும், ஓபிஎஸ் தலைமைக்கு வரும்னு பேசினது, நேற்று குருமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப திரு வைத்தியலிங்கத்துக்கு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அந்த அட்டாச்மெண்ட், இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்படுகிற குறி. அவங்க பேலன்ஸ் பண்றதுக்காக நாங்க பொதுவாகத்தான் செய்யறோம் என்பதை போல இதனுடைய அறிகுறிகள் தென்படுது. அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் அல்லது வழக்குகளாக இருக்கலாம். இந்த ரெண்டு இல்லைன்னா அவர் குருமூர்த்தி என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுகவை அவர்கள் உருவாக்கி மகாராஷ்டிராவை போல, அது பாஜக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு இவர் சொல்றாருங்க. நான் சொல்றது குருமூர்த்தி அவர்களது பேச்சின் உள் அர்த்தம் என்ன என்பதைத்தான் நான் சொல்றேன். இது நடக்கும் நடக்காதுன்னு நான் சொல்ல, பாரதிய ஜனதா கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். என்னுடைய நிலைப்பாடுங்கிறது நிச்சயமா 2018 இருந்து அந்த பாஜக 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படி சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்காத திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு வியூகம் அமைக்கப்படுது அல்லது அதை நோக்கித்தான் அந்த டிராப் இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம இருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே. உங்க நோக்கமே என்னையும் எடப்பாடியும் கோர்த்து விடுறதா மட்டும் அப்படி இல்ல, அப்படி கேக்குறேன். அப்படி நான் சொல்லவே இல்ல. அப்புறம் நீங்களா அதுக்கு அப்படி கேக்குற, அது கேள்விதான், அது கேள்விதான். என்னுடைய புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்த திசையை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்ப அதிமுக என்கிற அந்த கட்சி வலிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆட்சி என்பது கட்சி தான் அஸ்திவாரம். கட்சி பலமாக இருந்தால் ஆட்சியை அமைத்து விடலாம். அண்ணா கூட சொல்லியிருப்பார். அதாவது துண்டு வேஷ்டி இதையெல்லாம் அந்த ஒப்பீடோடு சொல்லியிருப்பார். கட்சி என்பதுதான் ஒரு வலிமையான ஒரு இயக்கம். கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும். அந்த ஒற்றுமையை நோக்கி திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் ஒன்றுபடுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கணும். அப்படி ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஏதேனும் தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்கிற ரீதியில மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். அவர் அதையும் தாண்டி இன்னும் பரந்த மனப்பான்மையோடு கட்சியை வலிமைப்படுத்தணும். நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாரும் அதிமுக அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. அவர் கீழே தான் கட்சி இருக்கு. வலிமைப்படணும், ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்றதுக்கான தேவையோ காரணமோ ஒன்னும் இல்ல. ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷனை போட்டு அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா டிக்ளரேஷன் வாங்கிடலாம். கட்சி விவகாரம் தானே சார். நீங்க சார் இதெல்லாம் அரசியல் அல்லங்க, கள அரசியல் அது அல்ல. கள அப்படின்னா ராம் ஜெத்மலனில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா வந்திருக்கணும், பராசரனோ சோனி சொராப்ஜியோ வந்திருக்கணும். அது அல்ல. நீங்கள் கள அரசியல்ல மக்கள் செல்வாக்கை பெற்றவர்கள், தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர்கள், ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தியவர்கள். கட்டுக்கோப்புன்னா எல்லோரையும் அரவணைத்து, அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒரு தொண்டனை கூட இழந்து விட கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரோடு பயணித்த நான் மட்டும் இல்ல, பல பேர் இந்த இயக்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க எங்க போய் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பீங்க? அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் பயணித்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க முதல்ல ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுகவை உருவாக்கணும். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமையோடு நம்ம பயணிக்க வேண்டும்.